ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57, 58 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இவ்வுலகில் அநேகர் பல கண்டுபிடிப்புகள், சாதனைகள் என்பன போன்ற செயல்களில் மகத்தான வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களும் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெறுகின்ற ஜெயமே உண்மையானது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஐக்கியமாய் இருந்த நாள் வரை அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஜீவாத்மாவாகவும் இருந்தது. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தோல்வியாகிவிட்டது. அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் நின்று விலக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். தேவனோடு ஐக்கியமில்லாத வாழ்வு தோல்வியில் முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசேப்பு என்னும் பக்தன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் உத்தமனாய் நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவித்தார். யோசேப்பு தேவனோடு ஐக்கியமாய் இருந்ததினால அவனுடைய வாழ்க்கை கடைசி வரை ஜெயமாக இருந்தது. இயேசு பவுலை அழைத்தபோது அவன் அவருடைய அழைப்பை ஏற்று அவரை விசுவாசித்தான். தன் கடைசி நாள் வரை உண்மையாய் நல்ல போராட்டத்தை போராடினான். ஓட்டத்தை ஜெயமாக முடித்தான். அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்வு சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அவரில் ஐக்கியமாய் இருந்தால் உங்கள் வாழ்வு ஜெயமாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள். ஜெபம். இயேசுவே, நான் உம்மோடு ஐக்கியமாய் இருக்க வாஞ்சிக்கிறேன். என் வாழ்வை ஜெயமாக மாற்றி எனக்கு சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.